மேட்சை நீங்க லைவ் பார்க்கலாம், ரொம்ப 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 மிஸ் பண்ணிருப்பீங்க. மழையால் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஆமாங்க, ஜிடி 14 ஓவருக்கு 107க்கு ஒரு விக்கெட் இருந்தாங்க. அடுத்த மழை பெஞ்சு அடுத்த 4 ஓவருக்கு 25க்கு 4 விக்கெட் எடுத்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, மேட்ச் 12க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஓவருக்கு 15 அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. தீபக் சேகர் போட்டாரு, ராகுல் திவாட்டியா 4 அடிப்பாரு, 6 அப்படி கோட்ஸே 6 அடிப்பாரு. அப்படி மறுபடியும் கோட்ஸே அவுட் ஆயிடுவாரு. ஒரு பால் ஒரு ரன் இருக்கும், சூப்பர் ஓவரும் கிடையாது. ஏன்னா அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பால் ஒரு ரன்னு அர்ஷத் கான் மிட் ஆனில் அடிப்பார். ஹார்திக் பாண்டியா எடுத்து டைரக்ட் அடிப்பாருங்க. பட் டைரக்டிவ் படாமல் மிஸ் ஆயிடும். மேபி அது சூரியகுமார் யாதவ் கையில் கொடுத்துருந்தா அடிச்சிருந்தா அவுட் ஆயிருந்துருக்கலாம். மேக்சிமம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கணுங்க. மேட்ச் எங்கே போச்சு, ஏகப்பட்ட சுவாரஸ்யங்க. இந்த ஐபிஎல்ல இதே ஜிடியில் ஃபர்ஸ்ட் டைம் சாய் சுதர்சன், கில், பட்லர் 3 பேருமே 50 போடாமல் இருந்திருக்காங்க. பும்ரா பவுலிங் போட்டு வேற லெவலில் கம்பேக் கொடுத்தாரு. பட் தீபக் சேகர் சொதப்பிட்டாருங்க. ஹார்திக் பாண்டியா ஏன் ஓவர் போட முடியலன்னு தெரில. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஓவருக்கு 14 பால் போட்டு எக்கச்சக்கமான குழப்பங்கள் உண்டு பண்ணிட்டாரு. கம்ஃபர்டபுளாக இருந்த ஜிடி தோத்துட்டாங்கடா, அவ்வளோனா மேட்ச் முடிஞ்சான்னு இந்த நிலைமையில இருந்து எங்களால் ஜெயிக்க முடியும்டா, நாங்கள் திருப்பி வருவோம்டா, ஏன்னா நாங்கள் டேபிள் டாப்லான்னு சொல்லி காட்சி முடிஞ்சுங்க. வேற லெவல் மேட்ச். தேங்க்யூ காய்ஸ்.